இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்பவும் வாக்குத்தத்த செய்திக்கு நேராக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். Gospel of Matthew chapter 28 verse 20. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவைகளை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சகல நாட்களிலும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இந்த மாதத்தின் வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேச போகிற அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை இந்த மாதத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக ஆண்டவரே. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்தார். 30 வருஷம் அவங்க பெற்றோருக்கு நல்லா கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு 3.5 ஆண்டு காலம் அவர் என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த ஊழியத்தை செய்தார். 3.5 ஆண்டு காலத்தின் கடைசி நாட்களிலே அவர் நம்மை போல ஒரு மனுஷராக இருந்தாலும் இந்த உலகத்தில் யாருமே செய்ய முடியாத ஒரு தியாகத்தை தேவன் மனுஷனாக வந்து பூமியிலே கடுமையான பாடுகளை பெற்று அவர் கல்வாரி சிலுவைக்கு போய் நம்முடைய ஜீவனை விட்டு அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்த பெரிய தியாகம். அந்த அன்பினால் தான் நம்ம எல்லாரும் ஈர்க்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து மரித்த உடனே 3.5 ஆண்டு காலம் இவரோடு இருந்த சீஷர்கள் இயேசுவின் மேல் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அந்த 3.5 வருஷம் அவங்க ஊழியத்தில் இயேசு கூட இருக்கிற இடத்துலலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இருந்தது. நல்ல சாப்பாடு கிடைச்சது. எப்பொழுதுமே இயேசு கூட இருந்தார். நடக்காத அற்புதங்கள் எல்லாம் அதிசயமாய் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசு சிலுவைக்கு போன உடனே இந்த சீஷர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையற்றவர்களாய் போய்விட்டார்கள். இயேசு சொன்ன வார்த்தையெல்லாம் அவர்களுக்கு மறந்து போய்விட்டது. ஒரு தனித்த நிலையிலே விடப்பட்டார்கள். அந்த சமுதாயத்தில் எவ்வளவு தூரம் உயர்த்தி பார்க்கப்பட்டார்களோ அவ்வளவு தூரம் அந்த சமுதாயத்துக்கு பயந்தவர்களாக ஒரு பூட்டி அறைக்குள்ள போய் உட்கார்ந்து விட்டார்கள். காரணம் என்னன்னா, இயேசு மரித்து விட்டார். எங்களோடு இருந்த எங்களுடைய போதகர் மரித்து விட்டார். அவர் இப்படி மரிப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று பல கேள்விகளும் சந்தேகங்களும் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் இயேசு மரித்த உடனே அவர்களுக்குள் இன்னும் பயங்களும் சந்தேகம் அதிகமாயிருச்சு. இந்த நேரத்துல தான் இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சந்தித்த நபர்களில் சீஷர்களை அவர் சந்தித்தார். அப்படி இயேசு சீஷர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு சொல்லப்பட்ட கட்டளையின் அதே நேரத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின் பிரதான வாக்குத்தத்தம் என்னன்னா, பூமியில் சகல நாட்களிலும், உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோட என்ன செய்வேன்னா இருக்கிறேன் என்று சொன்னார். சொல்லுங்க, சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிறதுலே எனக்கு இந்த வேதத்துல சிறந்த ஆசீர்வாதமான வசனம் இல்லைன்னா ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் என்னவா இருக்கும்னா, நம்மோடு ஆண்டவர் இருப்பதுதான் மிகுந்த ஆசீர்வாதமான வார்த்தையா இருக்க முடியும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நான் உங்களோடு இருக்கிறேன். ஒருவேளை இப்படி சொல்லி பாருங்க, நான் உங்களை விட்டு போகிறேன், எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்கள் என்னை தேடாதீர்கள், நீங்கள் என்னமோ செய்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்படி வேண்டாம் என்றாலும் போங்கள் என்று சொன்ன வார்த்தையை கேட்டிருப்பார்கள் என்றால் சீஷர்களுடைய நிலை யோசித்து பாருங்கள். ஒருவேளை நம்மை பார்த்த ஆண்டவர் நீ என்ன வேணா செய், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருப்பார் என்றால் நீங்களும் நானும் இன்றைக்கு வரை துக்கமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் மாறாக இயேசு அப்படி சொல்லவில்லை. சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. குடும்பத்தில் யார் இருக்கிறார்களோ இல்லையோ, யார் நம்மோடு வருகிறார்களோ இல்லையோ, இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாதம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க போகிறார். அப்படி கூட இருக்கும்போது இன்னொரு வார்த்தையும் அவர் அழுத்தமாய் அங்கு செய்கிறதை பார்க்கிறோம். வாசிங்கள், சொல்கிறதை பார்க்கிறோம். வாசிங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் இந்த வாக்கு தத்தத்துக்கு நேர் ஒப்பீடாக மார்க் எழுதின சுவிசேஷம்
16வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த சீஷர்கள் இந்த வார்த்தையை பெற்றவர்கள், அவர்களுக்குள் என்ன நடந்தது பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:20 வாசிங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர் சொன்ன வார்த்தை உறுதிப்படுத்துவதற்கு மேல இருக்க வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடனே கூட என்ன நடப்பித்தார் என்றால் கிரியை நடப்பித்தார். சொல்லுங்க, என்ன நடப்பித்தார்? அப்போ இந்த மாதம் சகல நாட்களில் நாம் கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கூட இருந்து கிரியைகளை நடப்பிக்க உண்மை உள்ளவர். சொல்லுங்க, என் குடும்பத்தோடு கூட இருந்து என்ன நடத்த போகிறார்? கிரியைகளை நடத்த போகிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தேவன் கிரியை செய்கிற மாதம் இது. உங்க கூட இருந்து கர்த்தர் கிரியை செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் அந்த கிரியைகளை காண்பீர்கள். உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் அதை காண கர்த்தர் கிருபை செய்வார். கூட இருக்கிற ஆண்டவர் கிரியை செய்கிற கர்த்தர். அவர் ஒரு செத்த தேவன் அல்ல. இன்றைக்கு வரைக்கும் உலகத்திலே ஒரே ஒரு கல்லறை திறந்திருக்கிறது என்றால் அது இயேசுவின் கல்லறை மாத்திரமே. அப்படி உயிரோடு இருக்கிற கர்த்தர் எப்படி கிரியை செய்யாமல் இருப்பார்? அப்பதான் இந்த வார்த்தை கேட்ட பின்பு அந்த சீஷர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அதுவரை அவர்களுக்குள் பலவிதமான சந்தேகம், பலவிதமான சோர்வு. ஏன் இப்படி நடந்தது? எங்களை விட்டு இப்படி போயிட்டாரு, சொன்னது மாதிரியே ஒண்ணு நடக்கலையே, எல்லாம் தலைகீழ நடக்குதே, எப்படி நாங்க தலை தூக்குவோம், எப்படி நாங்க வெளியில வரப்போகிறோம்? இப்படிப்பட்ட பல கேள்விகள் இருக்கும்போது இயேசு அவர்களுக்கு வெளிப்பட்டு சொன்னார், சகல நாட்களிலும் நான் என்ன செய்ய போறேனா, உங்க கூட தான் இருக்க போகிறேன். கூட இருந்து என்ன செய்ய போறேனா, கிரியை செய்ய போகிறேன். கூட இருந்து என்ன செய்ய போகிறார்? கிரியை செய்ய போகிறார். இன்னைக்கு நீங்க வாஞ்சிங்க, இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, 11 மாதங்கள் இந்த சீஷர்களை போல சந்தேகப்பட்டு சோர்வுல பயத்துல ஒரு பூட்டி அறைக்குள்ள இருந்தது போல இருந்திருப்பீங்கன்னா இந்த புதிய மாதம் 12வது மாதம் விசுவாசித்து கேளுங்கள். நீர் என் கூட இருந்து கிரியைகளை நடப்பிக்க போகிறீர் என்று நடப்பிக்க போகிற அந்த கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த விசுவாசிங்க, அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். எதெல்லாம் இந்த உலகத்துல யாராலே செய்ய முடியலையோ இந்த தேவன் உங்கள் கூட இருந்து கிரியைகளை நடப்பிப்பதை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண்பீர்கள். முதலாவது, அவருடைய கிரியைகள் 4 கிரியைகளை ஆண்டவரின் இருதயத்தில் போட்டார். எப்படியெல்லாம் தேவன் கிரியை செய்ய போகிறார் வாசிங்கள். முதல் குறிப்புக்கு நேராக திரும்புவோம். யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அடுத்து வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். போதும், சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. முதலாவது, என்னோடு கூட இருந்து கர்த்தர் கிரியை செய்வார். இந்த சீஷர்களோடு கர்த்தர் கூட இருந்து கிரியை செய்தார். எப்படி கிரியை செய்தார் என்று நீங்கள் ஆழமாய் கவனிப்பீர்கள் என்றால், இயேசு ஏற்கனவே வாக்குத்தத்தம் செய்தார், நான் போறப்பா, ஆனா உங்களுக்குள்ள யாரை நான் அனுப்ப போகிறேன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேற்றரவாளனை உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்னா அனுப்புகிறேன் என்று சொன்னார். அப்ப முதல் குறிப்பு, பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளுகிற ஒரு மாதம், இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற ஒரு மாதமாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவது, பரிசுத்த ஆவியானுடைய பொழிந்தருதல் அங்கு வருவது அவசியமானது. ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறார், ஆவியானவர் நம்மை சுற்றி தான் இருக்கிறார். ஆனால் எத்தனை பேர் ஆவியானுடைய நிரப்புதலினால், அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரம்பி இருக்கிறோம் என்றால், பல நேரத்திலே ஒரு வறட்சி பல குடும்பங்களிலே காணப்படுகிறது. பல தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ள வறட்சிகள் காணப்படுகிறது. பல மனிதர்களுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் யார் இன்னும் அதிகமா தேவை என்றால் பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் தேவை. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் தேவை, பொழிந்தருளுதல் தேவை. அதுதான் அவருடைய முதல் கிரியை. சீஷர்கள் எதை முதலாவது பெற்றுக் கொண்டார்கள்?
ஊழியத்துக்கு போறதுக்கு முன்பதாக இயேசு சொன்ன அதனுடைய பிரதானமான கட்டளை என்னவென்றால், பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு நீங்கள் போய் என்ன செய்யுங்கன்னா காத்திருங்கள் என்று சொன்னார். இவர்கள் போய் அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார்கள். அந்த காத்திருப்பு வீண் போகவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்ப ஆரம்பித்தார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைய, 11 மாதங்கள் என்ன வறட்சி, 11 மாதங்கள் என்ன பிரச்சனை, 11 மாதங்கள் என்ன குழப்பம், இதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணாம 12வது மாதம் முதல் நாளிலே, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் இன்னும் என்னை நிரப்பும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் எங்கள் சபையை இன்னும் நிரப்பும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியுடைய கிரியைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்வீங்கன்னா, வாஞ்சை உள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்திப்படுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. வாஞ்சை உள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்திப்படுத்துவார். வாஞ்சை உள்ளவர்களை, தாகம் உள்ளவர்களை கர்த்தர் திருப்திப்படுத்துவார், நிரப்ப ஆரம்பிப்பார். இந்த சீஷர்கள் எப்படி இவ்வளவு தூரம் எழும்ப முடிந்தது? எப்படி இவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தார்கள்? ஒரு நாள் சோர்ந்து போனார்கள், ஒரு நாள் நம்பிக்கையற்றவர்களாய் போனார்கள், ஒரு நாள் பழையபடி எல்லா காரியத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனா மறுபடியும் தேவன் அவர்களை சந்தித்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தை தான், உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருப்பேன் என்று சொல்லி முதலாவது பரிசுத்த ஆவியானவரால் அவர்களை நிரப்பினார். இன்னைக்கு ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் அவசியமானது. அபிஷேகத்தை வாஞ்சிப்பது அவசியமானது. சும்மா வீட்டில் உட்கார்ந்து வேற ஏதோ கதையை பேசிக் கொண்டிருப்பது அல்ல. ஆவியானுடைய சமூகத்தில் போய், ஆவியானவரை இன்னும் என் குடும்பத்தை நிரப்புங்க, இன்னும் உம்முடைய வல்லமையினால் என் குடும்பத்தை நிரப்புங்க, என் பிள்ளைகளுடைய வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் என்கிற தாகம் நமக்கு இருக்கும் என்றால் நிரப்புவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். தாகம் இல்லைனா ஒருத்தரை அவர் நிரப்பவே முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு, நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரம்பணும், எனக்கு பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள், அபிஷேகத்தின் வல்லமை என் வீட்டுக்குள்ள வரணும், நாங்கள் எல்லாருமே ஆவியானவருக்குள்ள நிரப்பப்படணும் என்கிற தாகம் உள்ள கொழுந்து விட்டு எரிகிறது. நான் சொல்றேன், ஒரு புதிய மாசத்துக்குள்ள போகும்போது பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் இல்லாம போயிடாதீங்க. ஒரு புதிய வருஷத்துக்குள்ள, கடைசி மாதத்தில் இருக்கீங்க, கடைசி நாட்களுக்குள்ள இருக்கிறீங்க. கர்த்தர் தருகிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி, ஆண்டவரே இந்த மாதம் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்பும் என்று நீங்கள் கேட்பீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க தனிமை மாற ஆரம்பிக்கும், உங்க தள்ளாடுதல் மாற ஆரம்பிக்கும், உங்க தவிப்பு மாற ஆரம்பிக்கும். நிக்க முடியாத இடத்திலெல்லாம் எப்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல் வருதோ, கர்த்தர் அங்கே உங்களை எழும்பி நிற்க செய்யக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான் அந்த வல்லமை இருக்கு. இல்ல அப்படின்னா இன்னும் ஒரு மாசம் வரும், இன்னும் அதே பிரச்சனையை சந்திப்பீங்க, இன்னும் அதே போராட்டங்கள் வரும், ஆனால் ஜெயம் எடுக்க முடியாது. நீங்க அதுல இருந்து தப்பித்து வர முடியாது. மறுபடியும் 12ஆம் மாசம் சொல்வீங்க, அது ஒண்ணு இல்லப்பா சார், அது போன மாசம் போலதான் எல்லா மாசம் போல ஆயிடுச்சு. ஏன் எப்படி இந்த சீஷர்கள் இவ்வளவு ஜெயம் பெற்றார்கள்? சீஷர்கள் இயேசு இருக்கிற வரைக்கும் அவர்கள் ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்கவில்லை அவங்க வாழ்க்கையில. ஆனா இயேசு எப்பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர்களை பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிரப்பி அந்த வல்லமை அவர்கள் பெற்றுக் கொண்டார்களோ, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில தோல்வி வரவே இல்லை. எல்லா இடத்திலும் கர்த்தர் அவர்களை ஜெயமாக நிறுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளின் பொழிந்தறுதல் தேவை, வல்லமை தேவை, அவருடைய நிரப்புதல் தேவை, அவருடைய அபிஷேகம் தேவை. இன்னைக்கு ஒருவேளை வெளியிலெல்லாம் மழையா இருக்கலாம், ஆனா என் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தாகம், ஆவியானவரை குறித்த தாகம், ஆவியானவர் மேல் இருக்கக்கூடிய வாஞ்சை. நீ சொல்ல, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு பாஸ்டர். பிரச்சனைக்கு தீர்வு ஆவியானுடைய நிரப்புதல். பிரச்சனைக்கு தீர்வு, போராட்டங்களுக்கு தீர்வு ஆவியானுடைய நிரப்புதல் தான் தீர்வு. இந்த குழப்பத்துக்கு வழி ஆவியானுடைய நிரப்புதல் தான் குழப்பத்துக்கு வழி. வேற நீங்கள் எப்படியுமே வெளியில வரவே முடியாது. ஆவியானுடைய நிரப்புதல் வரும் என்றால், நான் சொல்றேன், அவர் குறைவுகளை எப்படி மாற்றுவார் என்றால் நிறைவாய் மாற்றுவார் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் எங்குண்டோ அங்கு குறைவுகள் நிறைவாய் மாற ஆரம்பிக்கும். அப்ப இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை பெற்ற நீங்க முதலாவது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது எழுதி வைத்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்க குடும்பத்தை, என்னைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்க சபைய, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நிரப்புதலை நாங்க வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நம்மை சகல சத்தியத்துக்குள்ள, வல்லமைக்குள்ள, பலனுக்குள்ள நடத்த முடியும். ஆவியானவர் இல்லாம நம்ம எப்பொழுதுமே தள்ளாடி கொண்டிருப்போம். ஆவியானவர் இல்லாமல் நம்முடைய தாகம் தீர்க்கப்படாது. ஆனா ஆவியானவர் மேல் தாகமா இருப்பீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா தாகத்துக்கும் அவர் தீர்வாயிருப்பார்.
இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே ஒரு தீர்மானத்தோடு போடும். வாலிப பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, சகோதரர்கள் பின்பதாக எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஆவியானவர் மேல என்ன பார்வை இருக்கு? எவ்வளவு நேரம் ஆவியானவருடைய வாஞ்சை, ஆவியானவர் மேல ஒரு தாகத்தோடு நீங்க அப்ரோச் பண்றீங்க? ஒவ்வொரு விசை ஆராதனையிலும் சரி, ஒவ்வொரு விசை வீடுகளிலும் ஜெபிக்கும் போது சரி, ஆண்டவரே எங்களை நிரப்பாம நான் இங்க இருந்து எந்திரிக்க மாட்டேன் ஆண்டவரே. ஏன்னா இவர்கள் போய் 120 பேரும் காத்திருந்தார்கள், வேற ஒண்ணும் செய்யல. அவர்கள் போய் மேல் வீட்டு அறையிலே 120 பேரும் காத்திருந்தார்கள். காத்திருந்து என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? ஆண்டவரே நீர் சொன்னீரே அப்பா, ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்காக நாங்க காத்திருக்கிறோம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் சொன்னீங்களா ஆண்டவரே, எங்க மேல அந்த வல்லமை இறங்கட்டும்னு சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள். என்ன நடந்தது? வாசிங்கள் ஆதியாகம அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம். வாசிங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள். 1-2 வசனங்களை வாசிங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் முழுவதும் நிரப்பிற்று. 3வது வசனம் அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல விரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அன்றைக்கு ஒரு ஆவியானுடைய வல்லமை அவர்கள் மேல் நிரப்பிட்டு, அந்த நிரப்புதல் தான் அவங்களுடைய கடைசி வர ஓட்டத்துல எல்லா இடத்துல அவர்கள் ஜெயம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய குடும்பம் அந்த நிரப்புதலுக்குள் வரணும். நம்முடைய பிள்ளைகள் அந்த நிரப்புதலுக்குள் வரணும். பரிசுத்த ஆவியானவருடைய குறித்ததான புரிதல் எல்லாம் மாறட்டும். ஏதோ ஒரு சத்தத்தின் ஆவியானவர் மாத்திரம் அல்ல, அவர் நமக்கு துணையாளனாக, தேற்றரவாளனாக, நம்மோடு கூட வருகிறவராக, நம்மை பலப்படுத்துகிறவராக. அப்ப முதலாவது அவருக்கு தான் என் வாழ்க்கையில இடம். ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. கண்ணீரோடு கேளுங்க, ஆவியானவரே ஜலத்தின் மேல் அசைவாடினேரே அப்பா, என் மேல் உம்முடைய வல்லமையினால நிரப்பாண்டவரே அப்படி சொல்லி கேட்பீர்கள் என்றால் நிச்சயமா நான் சொல்றேன், குடும்பங்களுக்குள்ள படிப்படியா மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பொழிந்தருள் இல்லாமல் குடும்பத்துக்குள்ள மாற்றம் வராது. பிரச்சனைக்கு தீர்வு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. என ஆவியானவர் சொல்லியிருக்கார், நான் அவர்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன், நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கார். எனக்குள் வாசம் பண்ணுகிறவர் தான். ஆனா அவருடைய நிரப்புதல் இன்னும் நமக்கு அளவில்லாமல் தேவை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆவியானவர் உங்க மேலே ஊற்றப்பட போகிறார். இன்னைக்கு நீ எவ்வளோ பிரச்சனையை சந்தித்து சோர்வோடு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய நிரப்புதலுக்காக நான் வாஞ்சிக்கிறேன், நீங்க என்ன நிரப்பீர்னு ஆண்டவரேன்னு சொல்லி வாஞ்சையோடு கேட்பீர்கள் என்றால் நிச்சயமாய் அவர் உங்களை வெறுமையா அனுப்பவே மாட்டார். அந்த நிரப்புதல் எல்லா குடும்பத்துக்குள்ளும் வருவதற்காக நீங்கள் தாகத்தோடு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு அதை செய்யலையே இதை செய்யலையே, வருஷம் முடிய போதே, எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பு முதலிடம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புதல் தான் மிக மிக அவசியமானது. நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா, நீங்க வாஞ்சிப்பீங்கன்னா நிச்சயமாகவே அந்த வல்லமையின் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். எதிர் வல்லமைகள் சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படும். என்னுடைய சமூகத்துல வீட்டுல ஜெபிக்கும் போது, எப்போ ஜெபிக்கும் போதும் ஆவியானவரே இன்னும் எங்க குடும்பத்தை நிரப்போம், இன்னும் உங்க வல்லமையினால் நிரப்பும் என்கிற வாஞ்சையோடு கேளுங்க. நிச்சயம் அவர் உங்களை நிரப்ப அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். தாகமுள்ள ஆத்துமாவை நிச்சயமாய் திருப்திப்படுத்துவார். இரண்டாவது, இந்த சீஷர்கள் எப்படி செயல்பட்டார்கள்? ஆவியானவர் அவங்களுக்குள்ள என்ன அடுத்த நிலைக்கு கொண்டு போனார்? வாசிங்கள் மார்க்கின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. இரண்டாவது அங்க என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இரண்டாவது, நான் என்ன செய்ய மாட்டேன்னா, பூமியில் உள்ள சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவங்க கூட கிரியை செய்தார். எப்படி கிரியை செய்தார்னா, இரண்டாவது அற்புத அடையாளங்களினால் கிரியை செய்தார். சொல்லுங்க, எப்படி கிரியை செய்தார்? அற்புத அடையாளங்களினால் கிரியை செய்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அங்கு பொழிந்தருளின பின்பு அந்த சீஷர்களுக்குள் என்ன நடந்ததுன்னு நீங்க கவனிப்பீங்கன்னா, அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன. இரண்டாவது சொல்லணும் அப்படின்னா,
தேவாவியானவர் வல்லமையாய் விளங்கினார். சொல்லுங்க, தேவாவியானவர் வல்லமையாய் விளங்கினார், வல்லமையா செயல்பட்டார். அப்ப இன்னைக்கு இந்த மாசம் நான் உங்களை ஆண்டவர் உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட உடனே அடுத்தது நீங்க அறிஞ்சுக்கணும், கர்த்தர் நம் நடுவே என்ன செய்ய போறார்னா அற்புத அடையாளங்களை செய்ய அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். அற்புத அடையாளங்களை எதிர்பாருங்கள். அற்புத அடையாளங்கள் உங்கள் மூலமாக நடக்கும், உங்கள் குடும்பத்துக்குள்ள நடக்கும், சபைக்குள்ள நடக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆனா அற்புத அடையாளங்கள் நடப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். அற்புத அடையாளங்கள் நடப்பதற்கு நம்ம வாஞ்சிக்கணும். அற்புத அடையாளங்களை வாஞ்சி போனா நிச்சயமா சொல்ற பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வாசிங்க ஒரு வேத வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்க. 47ஆம் வசனம் அப்போஸ்தலர் 2:47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தர் அனுதினமும் என்ன செய்தார்னா சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே என்ன செய்யப்பட்டார்கள்? சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். இவர்கள் சேர்க்கப்பட்டவங்களாம் பிரசங்கத்தை கேட்டாங்க. அடுத்தது அங்க அற்புத அடையாளங்கள் நடக்க நடக்க ஒவ்வொரு நாளும் அது பெருக்கத்துக்கு தான் போய் கொண்டிருந்தது. 3000, 5000, அப்புறம் எல்லா பகுதியிலும், பூமியில் எல்லா பகுதியிலும் அவர் பெருக ஆரம்பித்து விட்டார்கள். இதுவரைக்கும் பெருக்கமே இல்லையா? இதுவரைக்கும் நாளுக்கு நாள் என் குடும்பம் சுருங்கி கொண்டே இருக்கு பாஸ்டர்னு சொல்வீங்கனா, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வார்த்தையை விசுவாசி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எவ்வளோ தூரம் உங்களை பிசாசு ஒடுக்க நினைக்கிறானோ, எவ்வளோ தூரம் மற்ற வார்த்தைகளை நீங்கள் ஒடுக்கிறது போல ஒரு சூழ்நிலைக்கு போனாலும், மூன்றாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம், நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியம், ஆண்டவர் வளர்ந்து எங்களை என்ன செய்வார்னா பெருக செய்வார். சொல்லுங்க, ஆண்டவர் வளர்ந்து என்ன செய்வார்? பெருக செய்வார். குடும்பம் ஒரு வளர்ச்சிக்குள்ள போகிற மாதம். இந்த மாதத்திலே நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த பரிசுத்தாவினுடைய நிரப்புதல் தாங்க. அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றப்படணும். அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றினா போதும், அற்புத அடையாளங்கள் தானா நடக்கும். நடக்காத காரியங்களை கர்த்தர் நடக்க செய்வார். வேண்டான்ற காரியங்களை கர்த்தர் விளக்குவார். ஆனா அது மட்டும் செய்கிற ஆவியானவர் அல்ல. அடுத்தது படிப்படியா நம்மை அவர் பெருக செய்வார். அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் ரொம்ப அழகா இந்த பெருகுதலுக்கு இருக்கு பாருங்க. வாசிங்க, யாத்திராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். யாத்திராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். மூன்றாவது, தேவனுடைய பிள்ளைகளை ஒரு கூட்ட ஜனம் அவர்கள் நெருக்கிறார்கள், இல்லைன்னா அவங்க அழிக்க போராடுறாங்க. ஆனா எவ்வளவு அவங்க அழிக்க போராடுறாங்களோ, ஜீவனுள்ள தேவன் அவர்களோடு கூட இருந்தபடியினால் நாளுக்கு நாள் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களை பெருக செய்து கொண்டே இருந்தார். கர்த்தர் அவர்களை பெருக செய்து கொண்டே இருந்தார். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய சபையெல்லாம் ஒரு பெருக்கத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு செல்வார். நம்மளை சுருக்கிக்கிட்டாதான் உண்டு. ஆனா ஆவியானவர் குடும்பத்துக்குள்ள இருப்பார் என்றால் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், 12வது மாதம் எங்களை பெருக செய்கிற, வளர்ந்து பெருக செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எழுதி வைத்து நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. நேரம் எடுத்து கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு பெருக்கம் பார்க்கணும். ஆண்டவரே, இந்த சபை ஒரு பெருக்கத்தை பார்க்கணும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை பார்க்கணும். இதுவரை நிறைய அடைப்புகளை பார்க்கிறேன், இதுவரை நிறைய பொல்லாப்புகளை பார்க்கிறேன், இதுவரை நிறைய இருள்கள் வந்து சூழ்ந்திருக்கிறது. ஆனா இந்த மாசம் நீங்க சொன்னீங்களாப்பா, சகல நாட்களில் நான் கூட இருப்பேன் என்று சொன்னீங்களாப்பா. உங்க கிரியைக்கு நான் இடம் கொடுக்கிறேன். முதலாவது பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல், பொழிந்தறுதலுக்காக நான் வாஞ்சிக்கிறேன்ப்பா. 2வது, அற்புத அடையாளங்கள் அவர் மூலமாய் நடக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். 3வது, நாங்கள் வளர்ந்து பெருக போறதுக்காக ஸ்தோத்திரம். 4வது, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்றேன். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு
ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். போதும். 4வது, இந்த மாதத்தின் 4வது மிக முக்கியமான ஆசீர்வாதத்தின் வார்த்தை என்னன்னா, இங்க பாருங்க, நான் சொன்ன முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் அந்த சீஷர்களை நிரப்பினார். நிரப்பின பின்பு அவர்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடந்தன. அற்புத அடையாளங்கள் நடக்கும் பொழுதே அங்க இருக்கிற ஜனங்களும் அங்க இருக்கிற சபைகளும் வளர்ந்து பெருகிட்டு. 4வது, அதே நேரத்தில் வளர்ந்து பெருக்கம் வர வர இன்னொரு பக்கம் அவர்கள் சந்தித்தது என்னன்னு நீங்க சொல்லுங்க. வாஸ்தவ வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் என்ன சந்தித்தார்கள்? உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்றேன், உபத்திரவத்து நடுவில் கூட இருந்து கர்த்தர் அந்த சீஷர்களை பலப்படுத்த ஆரம்பித்தார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உபத்திரவத்தின் நடுவிலே ஒரு பலப்படுத்துதலை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால்தான் அந்த அற்புதம் நடந்ததை பாருங்க. 6-7 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் என்று பாருங்கள். உபத்திரவத்தின் நடுவில் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவக்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. போதும். நீங்கள் அதே நேரத்தில் இந்த உபத்திரவம் என்பது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பகுதி என்பதை மறந்துவிடக் கூடாது. சிலுவை, அவனவனுக்கேற்ற சிலுவைகள் உண்டு. இந்த ஜனம் அற்புதம் நடந்தது, அதே நேரத்தில் வளர்ந்து பெறுகிறார்கள். அதே நேரத்தில் சபை என்னப்பட்டது என்றால் உபத்திரவத்தையும் பார்க்கிறோம். ஆனால் உபத்திரவத்து நடுவிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். முந்தின நாள் இரவுல, அடுத்த நாள் அவனை வெளியில கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி சிறை சேதம் செய்யணும் பேதுருக்கு தூக்க தண்டனை உறுதியாகிவிட்டது. தலையிலையா நேராவா என்னவன் தெரியல, ஆனா நிச்சயமா அவன் கொலை செய்யப்பட போகிறான். ஆனா முந்தின நாள் அந்த உபத்திரவத்தின் நடுவே நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன நடந்தா என்ன, நீங்க வரீங்களா, என்ன அழிக்கத்தானே போறீங்க, என்ன தலை துணை பரவாயில்ல பண்ணிக்க போங்க. அவன் பாட்டுக்கு ரெஸ்ட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். நடுராத்திரியில தேவன் கிரியை செய்கிறதை பாருங்க. நடுவில் ஒரு தேவ தூதன் வந்தான். வேதம் சொல்கிறது, தேவன் தூதன் வந்தவுடனே அந்த இடமெல்லாம் வெளிச்சமாய் மாறிட்டு, இடமெல்லாம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல. அவன் தோல்ல தட்டி, அவன் படுத்திருக்கிறத தட்டி, அவன் எலும்புன்னு சொல்றான். எலும்பு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது, ஒரே வெளிச்சமா இருக்கு, யாரோ ஒருத்தர் நிக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, அவன் ஒரு கனவு காண்றது போல நினைச்சானா நடக்கிறது எல்லாத்தையும். அவன் வந்து அவனை தட்டி எழுப்பின உடனே வேதம் சொல்லுகிறது, சிறைச்சாலையின் சங்கிலிகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு கீழே விழுந்ததாக பைபிள் நமக்கு சொல்லுகிறது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்ப 4வது நான் சொல்றேன், நீங்க போகிற உபத்திரவத்தின் பாதையிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். கர்த்தர் நிச்சயமா இந்த மாதம் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களையும் சாட்சியாய் நிறுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். நீங்க எந்த உபத்திரவத்தின் பாதையில போன எனக்கு தெரியல. பேதுரு போன இந்த உபத்திரவத்தின் பாதையில் இதே பேதுருவை கொண்டுதான் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். பேதுரு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். பேதுரு செய்தது போல அற்புதங்கள் இன்னும் பவுலும் அநேக அற்புதங்களை செய்தார். ஆனா இந்த அற்புதங்களை செய்த எல்லாருமே உபத்திரவத்தின் பாதையிலும் போனார்கள். அங்கதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதுவரை என்னை தப்புவித்த ஆண்டவர் இனியும் எங்களை தப்புவிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்க எந்த உபத்திரவத்தின் பாதையில போய் கொண்டிருந்தாலும் இந்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துவார் என்பதை விசுவாசிங்கள். அவ்விசுவாச மனுஷன் பேசுறது போல பேசாதீங்க. இந்த ஆண்டவர் எங்க பாருக்கிற ஒண்ணு செய்யலையப்பா, ரொம்ப எளிதா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் செயல்படணும் என்றால் இப்படிப்பட்ட அவ்விசுவாச வார்த்தைகளில் செயல்பட முடியாது. ஆண்டவரே உண்மையில் தாகமா இருக்கிறப்பா, ஆண்டவரே இந்த உபத்திரவ பாதை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி விட்டு கொடுப்பீல் என்றால் அந்த உபத்திரவத்தின் பாதையிலே கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துவார். உங்களை அங்கிருந்து தப்புவிக்க அவர் உண்மை உள்ளவர். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 1 பேதுரு வாசிங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம், 1 Peter chapter 5 verse 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி என்ன செய்வானா? நிலை நிறுத்துவார். உபத்திரவத்துக்கு பின்பதாக கர்த்தர் நிச்சயமாய் உங்களை நிலை நிறுத்துவார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இந்த ஆண்டவர் குடும்பத்தை நிலை நிறுத்துவார்.
இந்த மாத கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் சும்மா இருக்க வரல. அவர் எதுக்காக? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். இருப்பதன் நோக்கம் எனக்குள் அவர் கிரியை செய்வதற்காகவே இருக்கிறார். என்ன கிரியை செய்ய போகிறார்? என்ன முதல்ல அவருடைய ஆவியினால நிரப்ப போகிறார். உலர்ந்து போயிருக்கிற என்னை அவர் நிரப்ப போகிறார். மறுபடியும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் என்னை அனலாக்க போகிறார். இரண்டாவது, என்னை கொண்டு ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்ய போகிறார். மூன்றாவது, ஆண்டவர் நம்மை வளர்ந்து பெருக செய்ய போகிறார். நான்காவது, உபத்திரவத்தின் நடுவிலும் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற சூழ்நிலையை பார்த்து பயந்துராதீங்க. இன்னைக்கு யாருமே கூட இல்லையே பாஸ்டர், நான் தனியா அந்த பிரச்சனையை சந்திக்கிறேன், நான் ஒரு ஆளா எவ்வளவு கஷ்டப்படுகிறேன். நீங்க ஒரு ஆளா கஷ்டப்பட வேணாம். உங்க கூட இருக்கிற தேவன் உங்களை நடத்தி செல்ல நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்றால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம், உங்களுடைய வேதனைகள் எல்லாம், உங்க துன்பத்தின் நடுவிலும் உங்களை நிலைநிறுத்தவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு இந்த ஆண்டவர் விசுவாசிங்க. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. எழுதி வைத்து உண்மையாத விசுவாசி ஜெபம் பண்ணி பாருங்க. வார்த்தை எப்பொழுது நிறைவேறும்? நான் அதுக்காக ஜெபிக்கும் பொழுது, கண்ணீரை தண்ணீராக ஊற்றும் பொழுது அது நிறைவேறும். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கலாம் இந்த வார்த்தையை. ஆனா எத்தனை பேர் அதை போல வாஞ்சிக்க போறீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இன்னும் எனக்கு தேவை, இந்த வருஷத்தை முடிக்கும் போது நான் இன்னும் ஒரு புதிய அபிஷேகத்தின் அடுத்த நிலைக்கு போனோம், ஆவியில நிரப்பப்படணும் என்று சொல்கிற வாஞ்சையோடு நீங்க கேட்பீங்கன்னா, நான் குடும்பங்களை எல்லாம் ஆவியானவர் நிரப்ப ஆரம்பிப்பார். நான் சொல்றேன், நீங்க ஒரு புது வருஷத்துக்கு போகும்போது ஒரு வெறும் பாத்திரமா போயிடக்கூடாது. ஆவியானவரால நிரப்பப்பட்ட பாத்திரமா போவீங்கன்னா ரெட்டிப்பான நன்மைகளை புது வருடத்தில் காண கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் ஒரு ஆசீர்வாதத்தின் வருஷம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, அடுத்த வருஷம் நமக்கு. அதுக்கு அஸ்திபாரம் எங்க இருக்குன்னா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துல இருக்கு. என்னுடைய எல்லா ஆசீர்வாதமும், என்னுடைய எல்லா அஸ்திபாரம் எங்க இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கு. நீங்க பரிசுத்த ஆவியானவரே விசுவாசிக்காத ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர் மேல தாகம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு வறட்சியான வாழ்க்கையா இருக்கும். ஆனா நான் சொன்னல, ஊருணி வாசல் உள்ள உங்களுக்குள்ள ஊற்று புறப்படுவது போல புறப்பட்டு கொண்டே இருக்கும் என்றால், அது நிரப்ப 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 அற்புதங்கள் நடக்கும், பெருக செய்வார். உபத்திரவம் வரும், அது நடுவிலும் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார்.